தற்பொழுதைய முக்கிய செய்தி, 2 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் கிட்ட ராஜினாமா செய்யக்கூடிய தொகுதியினுடைய தேர்தல் செலவுகளை ஏற்க கோரிய வழக்கு தாக்கல் செய்திருந்த நிலையில அது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. முக்கிய செய்தியா பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் சுரேஷும் இணைந்திருக்கிறார். சுரேஷ், இந்த வழக்கை யார் தாக்கல் செஞ்சிருந்தாங்க? மேலும் நீதிமன்றம் தரப்பா இந்த வழக்கினுடைய உத்தரவு என்னவா இருக்கு? வணக்கம். அதாவது மதுரை மேலூரை சேர்ந்த மணி என்பவர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறாரு. அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த மனுவில் சட்டமன்றம் மற்றும் மக்களவை தேர்தல்களில் சில வேட்பாளர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறாங்க. அப்படி 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2 தொகுதிகளிலுமே அவர்கள் வெற்றி பெறக்கூடிய பட்சத்தில் ஒரு தொகுதியினுடைய பதவியை அவர்கள் ராஜினாமா செய்யணும். அப்படி அந்த ராஜினாமா செய்யப்படும் பட்சத்தில் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது. இந்த இடைத்தேர்தல் காரணமாக அரசுக்கு கூடுதல் செலவு ஏற்படுவதாக அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். அதனால 2 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களிடம் ராஜினாமா செய்யக்கூடிய தொகுதியினுடைய தேர்தல் செலவை ஏற்க வேண்டும் என்று ஒரு உத்தரவாத பத்திரத்தை பெற வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர் அந்த மனுவில் முன்வைத்திருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சொல்லும்போது, வேட்பாளர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு சட்டம் அனுமதி அளிக்கிறது. அந்த சட்டப்பிரிவை எதிர்த்த வழக்கை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இந்த சூழல்ல இந்த கோரிக்கையை ஏற்க முடியாது என கோரி இந்த வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.